தமிழக காங்கிரஸில் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் பங்கு வேண்டும் என்ற குரல் வர துவங்கியுள்ளது. தேர்தல் நடந்து முடிந்த பிறகும் கூட காங்கிரஸ் இப்படி பேச முக்கிய காரணமே செல்வ பெருந்தகைதான் என்றே சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் ராகுல் காந்தி செல்வ பெருந்தகைக்கு போன் போட்டு கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விஜயின் தாவேகா கூட்டணியில் இணையலாம் என டெல்லி காங்கிரஸ் தலைமை விரும்பிய போதும் தமிழக காங்கிரசிலிருந்து விருப்பம் தெரிவிக்காத நிலையில் திமுகவுடன் கூட்டணி தொடர்ந்தது. ஒரு கட்டத்தில் திமுகவுடனான கூட்டணி பேச்சில் கடும் இழுபறி ஏற்பட்டு கூட்டணி முறியும் நிலைக்கே சென்றது. இந்நிலையில் கட்சியின் மூத்த தலைவர் ப. சிதம்பரத்தை வைத்து கூட்டணி பேச்சை சுமூகமாக முடித்தார் செல்வ பெருந்தகை. ஒரு கட்டத்தில் வேறு வழியில்லாமல் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்தது. கூட்டணியில் காங்கிரசுக்கு சாதகமாக தொகுதிகளை கேட்டு பெறுவதிலும் செல்வ பெருந்தகை கோட்டை விட உச்சம் தொட்டது. ராகுலின் கோபம் அதிகரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்யவே ராகுல் மறுத்துவிட்டார். நீண்ட வலியுறுத்தல்களுக்கு பின் தமிழகம் வந்த ராகுல் காங்கிரசார் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 6 இடங்களில் மட்டுமே பிரச்சாரம் செய்தார். ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட ஸ்டாலின் பங்கேற்கவில்லை. ராகுல் கலந்து கொண்ட முதல் பிரச்சாரத்தில் செல்வ பெருந்தகை ஆங்கில மொழிபெயர்ப்பு முழுக்க சொதப்பலாக அமைந்தது. இப்படி தமிழக காங்கிரஸ் பெரும் சிக்கலை சந்தித்தது. இந்நிலையில்தான் தாவேகா இந்த தேர்தலில் குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெறும் என உணர்ந்த ராகுல் காந்தி செல்வ பெருந்தகையிடம் பேசியதாக ஒரு தகவல் பேசப்படுகிறது. அதாவது விஜயுடன் கூட்டணி அமைத்திருந்தால் காங்கிரசுக்கு இருக்கும் 12% ஓட்டுகளோடு சேர்த்து தமிழகத்தில் தாவேகா தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைத்திருக்கலாம். அருமையான வாய்ப்பு கிடைத்தது, அதை கெடுத்தது நீங்கள்தான். இப்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஏற்கனவே வென்ற தொகுதிகளில் கூட மீண்டும் வெற்றி பெறுவது சந்தேகம்தான் என தகவல்கள் வருகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஏற்படுத்திய உங்களை போன்ற தலைவர்களால் தான் மாநிலங்களில் காங்கிரஸ் வளர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது என கூறியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சட்டசபை தேர்தல் முடிவுகள் முடிந்த கையோடு தமிழக காங்கிரசுக்கு புதிய தலைவர் அறிவிப்பு வெளியிடப்படுவது உறுதியாகிவிட்டது. இதனால் திமுகவில் காங்கிரஸ் நீடிக்குமா என்பது சந்தேகம் என்றே சொல்லப்படுகிறது.